சுரைக்காய் வச்சு ஒரு ஆம்லெட் போடலாமா? எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், சுரைக்காய் இதை மாதிரி தோல் சீவிங்க. அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் இதை மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்துன்னு வச்சுங்க, வந்துடும். எடுத்துட்டு இப்போ சீவுறதில் வச்சு சீவலாம். இது மாதிரி சீவிக்குங்க. ஈஸியாக இருக்கும். இது மாதிரி சீவிட்டு இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, நம்ம சீவி வச்ச சுரைக்காய், வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும், தக்காளி கட் பண்ணிக்கணும், சின்ன மெலிசாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும், பொடிசாக. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சீவி வச்ச சுரைக்காயை எடுத்து எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் போல் வதக்குங்க. அதில் இருக்க தண்ணி சுண்டிடும். லைட்டாக வதக்கிட்டு பாருங்க, பச்சை வாசனையும் போயிடும். அது கூட வெங்காயத்தையும் போட்டுருங்க. வெங்காயமாக லைட்டாக வதக்கிடுங்க. ரொம்ப வதக்கக்கூடாது, சும்மா லைட்டாக வதக்கிட்டு பாருங்கள், பச்சையாகவே இருக்குது பாருங்கள். இப்போ அது கூட தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் போயிட்டு லைட்டாக தான் வதக்கணும், ரொம்பலாம் வதக்கக்கூடாது. மஞ்சள்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்துருங்க. கலந்துட்டு இப்போ ஒரு 5 முட்டை எடுத்து 5 பேருக்கு எடுத்து அது 5 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கிடுங்க. இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு தோசைக்கல் வச்சு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி நம்ம கலக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து இதை மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு சைடு வேகட்டும். வெந்த ஒன்று திருப்பி போடலாம். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு, வெந்துருச்சு. இதை எடுத்து தட்டில் வச்சுருங்க. தோசைக்கல்ல அதே மாதிரி ஊற்றிட்டீங்க. இப்படி வேகமாக எடுத்து போட்டிங்கன்னா இது மாதிரி தான் பிரிஞ்சிடும், ரெண்டாக உடச்சிக்கும், திருப்ப முடியாது. நான் எப்படி உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன்னு பாருங்கள். இப்போ தோசைக்கல்ல வச்சுட்டு பொறுமையாக ஊற்றிட்டு எப்படி திருப்புறதுன்னு சொல்கிறேன். வேகமாக வச்சு விட்டிங்கன்னா இப்படி தான் தீஞ்சிரும். இதை மாதிரி தீயக்கூடாது. தோசைக்கல்ல வச்சு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி கரண்டியில் எடுத்து மொண்டு ஊற்றிடுங்க. இதை மாதிரி பண்ணிக்கோங்க. இதேமாரி செய்யுங்க, அழகாக வரும். ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்த உடனே வேகமாக வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியமாக வைங்க. வெந்த உடனே இப்படி பாருங்கள், இப்படி நவுந்து நவுந்து போகும். லைட்டாக தோசைக்கல்லை நாட்டி திருப்பி போட்டிங்கன்னா அழகாக வந்துடும். அதுதான் வெந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. சுரைக்காய் ஆம்லேட் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.